ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायशो भद्रेषु नित्यं भागवत सेव्य भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति न शुभं करोति वाचा न भङ्गुं लङ्गायते हिरमित्कृपतमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं ओमज्ञानतिमिरन्दस्य ज्ञानाग्नशलाकया चक्षुर्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रसाय वदल श्रीमती जयपदाय स्वामी दिनमणि नमो आचार्यपदाय नित्य किरुवदने गौरवतमताय नगर रामदारी नमो ओं विष्णुपदाय कृष्णप्रसाय वदल श्रीमती भक्तिवेदांत स्वामी दिनमणि नमस्ते सरस्वती देवी गौरवाण प्रचारिणि निर्विशेष शून्यवादी भाषादि देशधारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरव भक्तवृंदम हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். ஜடபரதருக்கும் மன்னர் ரகுகுணருக்கும் நிகழ்ந்த உரையாடல். அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஏன்னா மானுட பரதன் ஏன்னா முதல்ல அவர் சக்கரவர்த்தியா இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு மான் மேல வச்ச பற்றுதலால அவர் அடுத்த ஜென்மத்துல மானா பிறந்தார். அதுக்கப்புறம் இப்ப திரும்பவும் அவர் ஜடபரதரா ஒரு பிராமணர் குடும்பத்துல அவர் பிறந்திருக்காரு. அவருக்கு என்ன நடந்துச்சு, அவருக்கும் ரகுகுண மன்னருக்கும் இடையிலான அந்த உரையாடல் என்ன நடந்தது அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது அந்த ரகுகுண ராஜா அவர் பரதன் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, பல்லக்கு தூக்கி அதாவது 4 பேர் 4 சைடு தூக்கிட்டு இருக்காங்க. அப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க நடுவுல எறும்பு போயிட்டு இருக்கு. உடனே அந்த எறும்பை மெரிக்க கூடாது, ஏன்னா அதற்குள்ளேயும் பரமாத்மா இருக்காரு இல்லையா. அதனால நாம எறும்பை மெரிக்க கூடாது அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றாராம், அப்படியே ஜம்ப் பண்ணி தாண்டி போயிட்டு இருக்காரு பல்லக்கு எடுத்துட்டு. இவர் ஒருத்தர் மட்டும் ஜம்ப் பண்ணா மத்தவங்க எல்லாம் நார்மலா பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும், அந்த பல்லக்குள்ள உட்காந்துட்டு இருக்கவங்கள நிலைமை யோசிச்சு பாருங்க, பயங்கரமா இடிச்சுக்குவார் இல்லையா. அப்படியே அது திரும்ப திரும்ப ஒரு 2-3 வாட்டி நடக்குது. உடனே ராஜாக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்துட்டு அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. யார் இப்படி செய்யறது, ஏன் இப்படி சரியா தூக்கிட்டு போக தெரியாதா, அதாவது ராஜாவுக்கு நீங்க மரியாதையே கொடுக்கல, உடனே உங்களுக்கெல்லாம் நான் தண்டனை கொடுத்தாதான் உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னுட்டு அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. திரும்ப கொஞ்சம் தூரத்துல திரும்ப அது போல சின்ன சின்ன பூச்சிகள் எறும்புகள் போது அவர் என்ன பண்ணாரு, திரும்ப அதே போல தாண்டி போறாரு. அப்படி தாண்டறதுனால என்ன ஆகுது, உள்ள ராஜாக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, இடிச்சுக்கிறாரு. அப்பதான் என்ன ஆகுது, அப்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஏன் யார் இது போல செய்யறாங்க அப்படின்னுட்டு. ஒரு நிமிஷம், க்ளோஸ் த டோர் தத்தாத்ரி, க்ளோஸ் த டோர். உடனே அவர் கேக்குறாரு, யார் இப்படி இம்சப்படுத்துறாங்க அப்படின்னுட்டு. இல்ல இப்ப புதுசா பல்லக்கு தூக்க சொன்னோம் இல்லையா, அவர் தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னுட்டு. உடனே ராஜா பாக்குறாரு, என்னப்பா உனக்கு என்ன ரொம்ப வயசாயிடுச்சா, ஏன்னா அவர் ரொம்ப வாலிப வயசு தான், என்ன வயசாயிடுச்சா, உனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இல்லையா, நல்லா தானே. ஏன்னா அவர் ஆக்சுவலி ஜடபரதர் எப்படி இருக்காரு அப்படின்னா ரொம்ப திடகாத்திரத்தோட இருக்காரு, ரொம்ப திடகாத்திரத்தோட இருக்காரு. இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் பாடியா இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுவும் ரொம்ப இளமையோட இருக்காரு. உனக்கு என்ன ஆயிடுச்சு, ஏன் நீ சரியா சாப்பிடலையா, நான் செத்தா போயிட்டேன், எதுக்கு இப்படி பல்லக்க இவ்வளவு மோசமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவர் இன்னும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன அப்படியே மெலிஞ்சு குச்சி போலியா இருக்க, உன் தோற்றம் ஒன்றும் அப்படி தெரியலையே, நல்லா தானே இருக்க, ஏன் தூக்குறதுக்கு என்ன அப்படின்னுட்டு, ஏன் ஒரு 2 கால் வேலை செய்யலையா, என்ன ஆயிடுச்சு, ஏன் உன் கை வேலை செய்யலையா தூக்குறதுக்கு அப்படின்னுட்டு ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்காரு அவர் பாட்டியும். இப்படி அவர் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வானரம் ஒண்ணுமே சொல்லவே இல்லை, இப்படி உருவ கேலி பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் அவர் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா தான் இருக்காரு.
திரும்பவும் என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப கொஞ்ச தூரத்துல திரும்பவும் அந்த பாதையில எறும்பு போகுது. உடனே அவர் வந்து திரும்ப அது போல தாண்டி போறாரு. "ஏய் முட்டாளே! நான் சொன்னது என்ன உனக்கு கேட்கலையா? ஆ? நீ என்ன இப்ப நான் தண்டனை குடுக்கணும்னு ஆசைப்படுறியா? இல்லன்னு வச்சுக்கோ, யமராஜன போல நான் வந்து உனக்கு மரண தண்டனையே குடுத்துருவேன். நான் இப்ப உனக்கு சிகிச்சை குடுத்தா தான் உனக்கு சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னுட்டு அவர் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. யாரு? ராஜா. அரசனுக்கு இன்னும் பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன்னா திரும்ப திரும்ப அது வந்து நடக்கும்போது என்ன ஆகுது? ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஸோ உடனே ஏன்னா இங்க வந்து ஜடபரதர் வந்து ரொம்ப சிறந்த பக்தர் அவரு. ஸோ பக்தரா இருக்கிறதுனால தான் இவ்வளவு பொறுமையா இருக்காரு. ஏன்னா நம்மள பார்த்து யாராவது முட்டாளே, மூடனே, கண் இல்லையா? காது இல்லையா? கை, கால் இல்லையா? ஏன் கால் விலங்கலையா? இப்படியெல்லாம் கேட்டா சும்மா இருப்போமா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டோம். டக்குன்னு கோவம் வந்துடும். இல்லையா? ஆனா இங்க அவருக்கு கோவமே வரல. அப்பவும் அமைதியா தான் இருக்காரு. அவர என்ன கேலி பண்ணாலும், என்ன திட்டுனாலும், கம்முனு அமைதியாவே இருக்காரு அவரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு அமைதியா இருக்கக்கூடியவர். ஆனாலும் இந்த ராஜா சும்மாவே இல்ல. இன்னும் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாரு. ஸோ இப்பதான் ஃபர்ஸ்ட்டு யாரு ஜடபரதர் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் பேசவே ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் பேசுறாரு. "ஓ அன்பார்ந்த மன்னனே! சிறந்த வீரனே!" ஏன்னா இவ்ளோ நேரம் அப்படித்தானே ரொம்ப வீர தீரமா இல்ல பேசிட்டு இருந்தாரு. ஸோ சிறந்த வீரனே! நீ கேலி செஞ்சது போல அப்படி ஒண்ணும் கிடையாது. ஏன்னா, நான் வந்து உன்ன சுமக்கல. நானுன்றது என்ன? ஆத்மா. ஆத்மா வந்து சுமக்காது. அதனால நான் ஒண்ணும் உன்ன சுமக்கல. இந்த உடம்பு தான் சுமந்துச்சு. ஆக்சுவலி இந்த உடம்பு என்னுடையது கிடையாது. ஏன்னா இந்த உடம்பு எதால ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. இப்ப நீ கேட்கணும் அப்படின்னா, இந்த உடம்ப தான் கேட்கணும். இந்த உடம்புக்கு எஜமானர் யாரு? பஞ்சபூதங்கள். ஸோ அதுங்கள போய் கேட்கணும். ஏன் உனக்கு உடம்புக்கும் ஆத்மாக்கும் வித்தியாசம் தெரியல? நானுன்றது ஆத்மா இல்லையா? நீ என்னதான் குறிப்பிட்டு குறிப்பிட்டு திட்டுற. ஆனா, ஆத்மா எப்படி தூக்கும்? ஏன்னா ஆத்மா வந்து அது வந்து நித்தியமானது. நீ மெலிஞ்சிட்டியா? கரைஞ்சிட்டியா? குண்டா இருக்கியா? ஒல்லியா இருக்கியா? விலங்கலையா? அதாவது கை, கால் விலங்கலையா? அப்படியெல்லாம் கேட்டாரு இல்லையா? ஆத்மாக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வந்து இவ்ளோ பேச்சு பேசுன இல்லையா? ஆத்மா வந்து எதுவுமே பண்ணாது. ஆக்சுவலா அதனுடைய லட்சியமே வேற. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து இப்படியெல்லாம் சொல்ல முடியும்? அப்படின்ட்டு அவர் வந்து கேட்குறாரு. இப்பதான் அவருக்கு புரியுது. அடடா! நாம வந்து என்ன பண்ணியாச்சு? யார்ட்டயோ மாட்டின்டோம் அப்படின்ட்டு ராஜாக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சது. ஆனா, நீ என்னென்ன சொன்ன தெரியுமா? ஆக்சுவலா ஆத்மா பருத்து இருக்காது. மெலிஞ்சிருக்காது. உடம்பு தான் அப்படி இருக்கும். ஆக்சுவலா உடம்புக்கும் மனசுக்கும் தான் துன்பம் ஏற்படும். நீ திட்டினதெல்லாம் உடம்புக்கும் மனசுக்கும் தான் துன்பம் ஏற்படுது. ஆனா ஆத்மாவுக்கு துன்பம் ஏற்படாது. அதேபோல தாகம், பசி, அச்சம், அதாவது பயம். ஆ ஸோ இதெல்லாம் வந்து என்ன? உடம்புக்கு தான். ஏன்னா உடம்பு வந்து மாறிண்டே இருக்கும். அதுக்கு தான் ஆசை இருக்கு. அதுக்கு தான் முதமை இருக்கு. அதுக்கு தான் பசி எடுக்குது. அதுக்கு தான் தூக்கம் வருது. ஸோ இந்த பௌதீக மாற்றங்கள் அனைத்தும் எதுக்கு ஏற்படுது? வெறும் உடம்புக்கு தான் ஏற்படுது. அதேபோல கோபம் வர்றதாகட்டும், சோகம் வர்றதாகட்டும், அ வெறித்தனம் அதான் மதம் பிடிக்கிறதாகட்டும், இதெல்லாம் வந்து உடம்புக்கு தான். இதெல்லாம் உடம்போட அடையாளங்கள். ஆனா நீ என்ன ஆத்மா என்ன பத்தி சொல்ற? நீ நான் யார் தெரியுமா? நான் ஆத்மா. உடம்புக்கும் ஆத்மாக்கும் முதல்ல உனக்கு வித்தியாசம் தெரியல. நீ எல்லாம் என்ன ராஜா? அப்படின்னுட்டு அவர் கேட்க ஆரம்பிச்சாச்சு. இப்பதான் ரகுகுண ராஜாக்கு தூக்கி வாரி போடுது. அடடா! நம்ம வந்து தெரியாம யார்கிட்டயோ வாய் குடுத்துட்டோம். ம். இவர் வந்து ஆன்மீகத்துல முன்னேறி இருக்கார். ஏன்னா இவர் வந்து உடம்பு வேற, ஆத்மா வேறன்னுட்டு சொல்றாரு. ஆக்சுவலா யாராவது உங்ககிட்ட வந்து, "உங்க பேர் என்ன? நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நீங்க என்ன சொல்வீங்க? "நான் இன்னார். ஸோ நான் வந்து கோமதி கிருஷ்ணன். நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன்." அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்றோம். ஆக்சுவலா உண்மை அது. இந்த உடம்புக்கான அடையாளங்கள் தான் அது. ஆனா ஆத்மா நான் வந்து ஆத்மா அப்படின்னு தான் நாம சொல்லணும்.
நான் அப்படி சொன்னோன்னு வச்சுக்கோங்க, எதிர நிக்கிறவங்க நம்மள ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆக்சுவலா இத வந்து ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவங்க, ஆன்மீகத்துல முன்னேறியவர்கள் இப்படி பேசிப்பாங்க. ஓகேங்களா? நார்மலா பௌதீகமா இருக்கக்கூடியவங்ககிட்ட போய் நம்ம இப்படியெல்லாம் பேசவும் முடியாது. ஸோ இப்ப வந்து ராஜா பார்க்குறாரு. ஏன்னா ஆத்மாவுக்கு உணவு கிடையாது. உடம்புக்கு தான் நம்ம உணவு குடுக்குறோம். ஆ அதுக்கு ரெஸ்ட் குடுக்குறோம். எல்லாம் குடுக்குறோம். நீங்க என்ன ஏன் அ என்னையே குறிப்பிட்டு எப்படி சொன்னீங்க? அப்படின்ட்டு அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த மனித சமுதாயத்துல எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு குடுத்துட்டு இருக்காங்க? உடம்புக்கு தான். ஆனா ஆத்மாக்கு குடுக்குறதே இல்ல. ஆக்சுவலா எப்படி பகவான் சுதந்திரனோ, ஏன்னா அந்த பகவான் கிட்ட இருந்து வந்தது இந்த ஜீவாத்மா. ஆனா அது அதுக்கு தெரியவே இல்ல. தெரியாமயே அது என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கு. ஓ! இந்த அதாவது ஒரு கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய பறவை போல. ஆக்சுவலா அந்த கூண்டு வந்து அந்த கூண்ட திறக்கறதுக்கு 8 கதவுகள் இருக்கு. அந்த 8 கதவும் திறந்தே தாங்க இருக்கு. ஆனாலும் அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற கிளி வெளிய பறக்கவே இல்ல. என்னடா இது! ஒரு கூண்ட திறந்தாலே அந்த கூண்டோடைய ஒரு கதவ திறந்தாலே கிளி பறந்துரும். ஆனா இங்க 9 கதவுகளும் திறந்து தான் இருக்கு. ஆனா கிளி பறக்கவே இல்ல. யார் தெரியுங்களா? அதுதான் நாம. ஆத்மா தான் அந்த கிளி. அந்த கூண்டு தான் என்ன? இந்த உடம்பு. அந்த 9 வெளிய போறதுக்கான அந்த கதவுகள் தான் என்ன? 2 கண்ணு, 2 மூக்கு, வாயி, காது, மலஜலம் கழிக்கிறது மொத்தம் சேர்த்து 9. திறந்தே தான் இருக்கு. ஆனாலும் அந்த கிளி வெளிய போகல. ஸோ இ இந்த கூண்டு தான் நான் அப்படின்னு நினைச்சு அந்த கிளி அதுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன பண்றது? எவ்வளோ அறியாமையில இருக்கு பாருங்க. நீ என்ன கேட்க அதாவது ஒரு ராஜாவா இருந்துட்டு, நீ என்ன கேட்கணுமோ அத வந்து கேட்காம, என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுங்களா? நீ வந்து உயிரோட இருக்கியா? இல்ல செத்துட்டியா? அப்படின்னு என் மேல பழி தூக்கி போட்டியே! செத்தவன் எங்கேயாவது தூக்க முடியுமா? இப்படியெல்லாம் எப்படி நீ வந்து பேசுன? அப்படின்னுட்டு ஜடபரதர் கேட்கிறாரு. ஆக்சுவலா நீ வந்து இந்த உடம்ப பத்தியே தான் பேசிட்டு இருக்க. நீ வந்து பெரிய அரசன், எஜமானன் நெனச்சுட்டு இருக்க. அதனால நீ என்ன பண்ற? எனக்கு வந்து கட்டளை போடுற. நான் வந்து உனக்கு சேவகன். நீ சொல்றதெல்லாம் அடிமை போல கேட்கணும் அப்படின்னு நீ நெனச்சுட்டு இருக்க. ஆனா ஒரு உண்மை தெரியுமா? கர்ம பந்தத்துல எல்லாரும் மாட்டின்னு இருக்கோம். சோ இப்ப நீ ராஜாவா இருக்கலாம்ப்பா. இப்ப உனக்கு ராஜா உடம்பு கிடைச்சிருக்கலாம். ஆனா உன் கர்ம பந்தம் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. அடுத்த ஜென்மத்துல நீ நாயாவும் பிறக்கலாம். அ இல்ல பூனையா பிறக்கலாம். இல்ல மரம் செடி கொடியாக பிறக்கலாம். ஓகே. ஸோ, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எல்லாருக்கும் மரியாதை குடுக்கணும். சொல்லுவாங்கல்ல, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். நீ மரியாதை கொடுத்தால் உனக்கு மரியாதை கிடைக்கும். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்ச. நீ வந்து ஒரு பெரிய ராஜான்ற அந்த அகங்காரத்துல தூக்குறவங்கள அவ்ளோ கேவலமா, மட்டமா பேச ஆரம்பிச்ச. ஆனா ராஜாவுடைய கர்த்தவியம் என்ன? நாட்டு மக்களை பாதுகாக்கிறது. ஆனா ஒரு அடிமைய நெனச்சுண்டு என்ன எவ்வளவு கேவலமா பேசுன? நீ ஆண்டவன் நெனச்சுண்டியோ? அதனால தான் என்னல்லாம் அடிமை, அ ஒரு பூனையா, நரியா அவ்வளோ கேவலமா நெனச்சியோ? அப்ப உன்ன கீழ் ஜென்மங்கள் எல்லாம் இன்னும் என்ன நெனப்ப? உண்மையில இந்த உலகத்துல யாருமே எஜமானர் கிடையாது. எல்லாருமே இங்க அடிமைகளா தான். ஏன்னா எல்லாருமே கைதிகள் தான். ஏன்னா, இப்ப பணக்காரங்களாகட்டும், சொர்க்கத்துல இருக்கிறவங்க அவங்கெல்லாம் என்ன? தங்க விலங்கு போட்டிருக்காங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இல்லையா? தங்க விலங்கு. மிடில் கிளாஸ் ஒரு ஏழைகள் அவங்களுக்கெல்லாம் இரும்பு விலங்கு போட்டு வச்சிருக்காங்க அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல எல்லாரும் கைதிகள் தான். எல்லாரையும் இங்க கைதிகளா தான் இருக்கும். அதுல தங்க ஜெயில்ல இருந்தா என்ன? இல்ல இரும்பு ஜெயில்ல இருந்தா என்ன? எல்லாருமே கைதிகள் தான். அப்படி இருக்கும்போது, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுன? நீ எஜமானன்னு நெனச்சுட்டு இவ்ளோ பேச்சு பேசுன. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உண்மையான எஜமானர் பகவான் தான். அந்த கிருஷ்ணர் ஒருத்தரே தான் உண்மையான எஜமானர். ஆக்சுவலா
சைத்தன்ய சரிதாமிரதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏகலே ஈஸ்வர கிருஷ்ண ஆரசவ பிருத்த. சோ கிருஷ்ணர் ஒருவரே தலைவர், நாம் அனைவரும் அவரின் பணியாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ நம்ம உண்மையான தலைவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான். ஸோ அவருக்கு தான் நாம என்ன செய்யணும்? சேவை செய்யணும். ஆனா இங்க நீ ஒரு பெரிய ராஜா நினைச்சுண்டு இருக்கிற எல்லாரையும் அடிமை நினைச்சுண்டு இவ்வளோ கட்டளை போடுற. கட்டளைக்கு கீழ்ப்படியலன்னுட்டு என்ன திட்டுற? நான் தண்டனை கொடுக்கட்டுமான்னு கேட்கிறேன். உனக்கு வேலைக்காரனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலா இந்த லோகத்துல என்ன பண்ணியிருக்காங்க, சில பேர் நான் இந்த உடம்புன்னு நினைச்சுட்டு இருக்காங்க. அந்த காலத்துல சில பேராக இருக்கலாம், ஆனா இப்ப பல பேர் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன, நான் இந்த உடல் சம்பந்தப்பட்டதையே தான் நினைச்சுண்டு அவங்க செய்யறாங்க. ஸோ அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, நான் ஒரு எஜமானன், நான் ஒரு பணியாளன், இவன் என் மனைவி, இவன் என் மகன் அப்படின்னுட்டு எல்லார் மேலே உரிமை கொண்டாடுறாங்க. ஆக்சுவலா யார் யாருக்கு அடிமையும் இல்லை, தலைவரும் இல்லை. உண்மையில் என்ன தெரியுங்களா, கடல், அதாவது கடல் அலை அடிச்சுட்டு வர்றதுன்னு வச்சுக்கோங்க, அதுல மேல சின்ன சின்ன துகள்கள், துரும்புகள் இல்ல சின்ன சின்ன குச்சி போல அப்படியே தண்ணியில மிதந்துட்டு வருது. இப்போதைக்கு என்ன ஆகுது, அந்த துரும்பு அந்த குச்சிங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல அப்படியே இருக்கும். திரும்ப இன்னொரு அலை வரும்போது என்ன ஆகும், திரும்ப அது அடிச்சுட்டு போய் வேற இடத்துல போய் ஒன்று சேரும். இப்போதைக்கு இவங்க கணவன் மனைவி குழந்தைகள்னு இருக்கும். ஸோ காலத்தின் மாற்றத்தால அடுத்த ஜென்மத்துல இவள் வேறொருத்தனுக்கு மனைவியாக இருப்பாள், அவன் வேறொருத்தனுக்கு கணவனாக இருப்பான், இந்த குழந்தைகள் மற்றவர்களுக்கு குழந்தைகளாக இருப்பாங்க. ஸோ இப்படி க்ஷணத்துக்கு க்ஷணம் காலத்தின் அடிப்படையில மாறிண்டே இருக்க போகுது. ஏன்னா கடல் அலை என்ன ஒரே முறை தான் அடிக்கும்? இல்லையே, அடிச்சுட்டே தானே இருக்கும். இதுல ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் இப்படி பிறவிகள் எடுத்துட்டே தான் இருக்க போறாங்க. மாறி மாறி பிறவி எடுத்துட்டு தான் இருக்க போறாங்க. ஆனா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் விட்டாச்சு. காமமே பெருசு, குரோதமே பெருசு அப்படின்னுட்டு காம குரோதத்துல மாட்டிண்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலா நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா, ஒரு நடிகனை போல நடிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா பகவான் நமக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காரோ அந்த கேரக்டரா நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உண்மையா கிடையாது, இந்த உடம்பு உண்மையா கிடையாது. ஏன்னா இது நிரந்தரம் அற்றது. ஏன்னா நிரந்தரம் இருக்க போறது இல்லை. ஏன்னா பிறந்ததுல இருந்து பாருங்க, இத்தனை காலத்துல எவ்வளவு மாற்றங்கள். உடம்பு மாறிட்டே இருக்கா, ரூபம் மாறிட்டே இருக்கா, எல்லாம் மாற்றம் கொண்டதுதான். ஸோ பகவான் நமக்கு எந்த கேரக்டர் கொடுத்துருக்காரோ அதை வச்சு நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். அதில் பெஸ்டா ஒன்று நம்ம பண்ணணும். எது? கிருஷ்ண உணர்வோட, பகவானே நீ எனக்கு இந்த உடம்ப கொடுத்துருக்க, ஸோ இதை வச்சுட்டு நான் உனக்கு பக்தி பண்றேன், அதோடு என்னுடைய கடமையும் செய்யறேன் அப்படின்னு தான் நம்ம பண்ணணுமே தவிர, இந்த உடம்பே பிரதானம் நினைச்சிட்டு அதுக்காக உழைக்கிறது, அதனுடைய சந்தோஷத்தை நோக்கி ஓடுறது, பணம் 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 பணத்து பின்னாடியே ஓடிட்டு இருந்தா கடைசியில என்ன ஆகும், வாழ்க்கை நரக்கத்துல தான் போய் முடியும். ஸோ அதனால பணத்து பின்னாடியோ இல்ல வாய்ப்புகள் வசதிகள் இதன் பின்னாடியோ ஓடக்கூடாது. ஆக்சுவலா நாம பக்தி பண்ணணும், அப்பதான் இந்த விலங்கு நம்மளை விட்டு விலகும், அப்பதான் நாம விடுதலையாக முடியும் இந்த பௌதிக உலகத்துல இருந்து. இல்லைன்னா இப்படியே விலங்கோட இந்த ஜெயிலுக்குள்ளேயே சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். ஜெயில் எது? இந்த 14 லோகங்கள் தான். இந்த 14 உலகத்துக்குள்ளே சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். ஓ அன்பார்ந்த மன்னனே, நீ என்ன சொன்ன? என்னை பார்த்து ஓ மூடனே, ஜடமே, பைத்தியக்காரனே, நான் உன்னை தண்டிக்க போறேன்னா சொன்னேன்ல, நான் தண்டிச்சாதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொன்னியே, நீ ஊமையா செவிடா பைத்தியமான்னு கேட்டியே, உனக்கு உனக்கு முதல்ல கொஞ்சமாவது மூளை இருக்கா? பைத்தியக்காரனை அடிச்சா அவனுக்கு தெரியுமா?
அவர் கேட்ட கேள்வி பாருங்க. பைத்தியக்காரன அடிச்சா, உண்மையா அவனுக்கு நீங்க அடிச்சீங்கன்னாலும் தெரியவே தெரியாது. புரியவே புரியாது. ஏன்னா, அதுதான் பைத்தியமா இருக்கே! அப்பன்னா, உன்னுடைய தண்டனை எப்படி தெரியுமா? செத்த குதிரைய அடிச்சதுக்கு சமம். செத்த குதிரைய எவ்வளோ அடிச்சாலும், அது என்ன எழுந்திருக்கவா போகுது? இல்ல ஓட தான் போகுது. ஒண்ணும் இல்ல. அதுபோல நீ பைத்தியக்காரன தண்டிச்சா, அவனுக்கு ஒண்ணுமே தெரிய போறதில்ல. அவனுக்கு பைத்தியமும் நீங்க போறதில்ல. அவனுக்கு ஒண்ணும் தெரியவும் போறதில்ல. அப்ப அடிச்சு, அடிச்சு உன் கை தான் வலிக்க போது. அதேபோல இப்ப சில பேரெல்லாம் ஜெயில்ல எடுத்துன்னு போய் போடுறாங்க. எதுக்கு? திருடிட்டாங்க அப்டின்னுட்டு. ஸோ அப்படி பார்த்தா திரும்பவும் இன்னொரு வாட்டி திருடுறான். திரும்ப ரிலீஸ் பண்ணிடுறாங்க. திரும்பவும் திருடுறான். அப்ப அவன் திருடுறான்னு அவனுக்கு தண்டனை குடுக்குறாங்க அரசாங்கம். ஆனாலும் ஏன் திருடுறான்? ஏன்னா அவனுக்கு வந்து அந்த தண்டனை பழகி போச்சு. அவன் மீண்டும், மீண்டும் திருடுறதற்கான காரணம் என்ன அப்டின்னா, அது அவனுக்கு பழகுனதுனால, அவனுக்கு அது பெரிய விஷயமாவே இல்ல. பரவால்ல. என்ன தூக்கி ஜெயில்ல போட போறாங்க. இத்தன நாள் வச்சுக்க போறாங்க. அவ்வளோதானே. பரவால்ல. ஆக மொத்தத்துல அவன் தண்டனைய அவன் சகிச்சுக்க ஆரம்பிச்சான். அதை அவன் சந்தோஷமா எடுத்துக்கிறான். இப்படி இருக்கும்போது, அந்த தண்டனை அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? பயனற்று தான் போகும். வேஸ்ட்டு. இப்ப ராஜா குடுக்குற தண்டனையாகட்டும், அரசாங்கம் குடுக்குற தண்டனையாகட்டும், எல்லாமே வேஸ்ட்டு தான். இல்லையா? அதுபோல, "இப்படி நீ வந்து பேசினது கரெக்ட்டா?" அப்படின்ட்டு அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் அவரு அப்படியே ராஜாக்கு கை காலெல்லாம் வெலவெலத்து போகுது. என்னடா இது! நம்ம வந்து ஒரு நல்லவர்கிட்ட பேசிட்டோம் போல் இருக்கு. ம். நீ வந்து உயர்ந்தவன், தாழ்ந்தவன்னுட்டு இப்படி மாத்தி எல்லாம் அதாவது பார்ஷியாலிட்டி பார்க்குற. பாகுபாடு பார்த்துன்னு இருக்க. உன்னுடைய முன்வினை கர்ம வினையால இப்ப நீ ராஜாவா இருக்க, பல்லக்குல உட்கார்ந்துட்டு இருக்க, தூக்குறவங்கள அதட்டிட்டு இருக்க. அடுத்த ஜென்மத்துல இப்ப உன்னுடைய அந்த பலனெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஜென்மத்துல நீ வந்து ஒரு சாமானிய மனிதனா பிறப்ப. அப்ப நீ பல்லக்கு தூக்குவ. வேற யாராவது உன்ன இப்படியே தான் அதட்டிட்டு, உன்ன அடிச்சு எல்லாம் இம்சை குடுப்பாங்க. தேவையா? ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும்? பகவானுடைய கருணைய பெற்று பகவான் லோகம் போகணும். இங்க பௌதீகமா இப்படி ஒரு கஷ்டங்கள் தேவையா? அப்படின்ட்டு அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா ரகுகுணனுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணியாச்சு? ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோம். ஸோ நார்மலா நம்ம எப்படி இருக்கணும்? எப்பவுமே பொறுமையோட இருக்கணும். அமைதியாக இருக்கணும். தன்னைப் போல் பிறரை நினைக்க வேண்டும். ஆ நம்ம அறியாமையில மாட்டின்டோன்னு இப்பதான் புரியுது அவருக்கு. உடனே பல்லக்க விட்டு கீழ இறங்குறாரு. அந்த அந்தணர் யாரு? அந்த ஜடபரதருடைய கால்ல விழறாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கோ. ஆ அப்படியே நிலத்துல விழுந்து வணங்குறாரு. அவர் கால்ல கீழ விழுந்து வணங்குறாரு. ஸோ விழுந்து வணங்கிட்டு இப்பதான் கேள்வி கேட்கிறாரு. "ஓ அந்தணரே! நான் வந்து தெரியாம தவறு செஞ்சுட்டேன். நீங்க யாரு? நீங்க வந்து உங்கள மறைச்சுண்டு இந்த உலகத்துல திரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். தயவு செஞ்சு சொல்லுங்க நீங்க யாரு? நீங்க வந்து ஒரு கற்றறிந்த பிராமணரா? இல்ல முனிவரா?" அப்படின்ட்டு அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா உங்க மார்புல வந்து பூணூல் போட்டுண்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. ஏதோ நீங்க வந்து விடுதலை பெற்ற ஆத்மா. அது மட்டும் எனக்கு தெரியுது. நீங்க அந்த உயர்ந்த தத்தாத்ரேயரா? பெரிய அறிஞரோ? நீங்க யாருடைய சீடர்? தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்க எதற்காக இங்க வந்தீங்க? உங்களுடைய லட்சியம் தான் என்ன? நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நீங்க யாருன்னு சொன்னா தான் எனக்கு தெரியும். நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்களேன். அப்படின்ட்டு அவர் வந்து கால்ல விழுந்து கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா நான் வந்து இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு பயப்படல. யார் ராஜா சொல்றார். ஏன்னா எதிர்த்து நான் வந்து சத்திரியன் இல்லையா? போர் செய்வேன். அதனால நான் வந்து இந்திரனுடைய ஆயுதத்துக்கு பயப்படல. அதே போல சிவபெருமானுடைய திரிசூலத்துக்கும் நான் பயப்படல.
யம தர்மராஜனுடைய தண்டனைக்கும் பயப்படல. அதே போல வருணன், அப்புறம் சூரியன், சந்திரன், குபேரன் அவங்க எல்லாமோ சண்டைக்கு அவங்க அவங்களோட ஆயுதத்தோட வந்தாலும் நான் அப்பவும் எதிர்த்து அவங்கள சண்டை போடுவேன். ஆனால் ஒரு அந்தணர்கிட்ட நான் குற்றம் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய அபராதம் ஆயிடும். அதுக்கு நான் பயப்படுறேன். ஏன்னா வைஷ்ணவ அபராதம் பெரிய தவறு. ஆக்சுவலா ஒரு பெரிய பூந்தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு மத யானை வந்துருச்சு. இல்ல ஒரு பெரிய வாழைத்தோப்புங்க. பூந்தோட்டம், வாழைத்தோப்பெல்லாம் இருக்கு. அந்தக்குள்ள ஒரு மத யானை வந்துருச்சுன்னா, அந்த தோட்டமும், அங்க இருக்கக்கூடிய பூச்செடிகள் எல்லாம் எப்படி ஆகும்? நல்லா இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. எல்லாத்தையும் தம்சம் பண்ணிடும். அதுபோல ஒரு வைஷ்ணவர் மேல நாம அபராதம் பண்ணால், குற்றம் செய்தால் என்ன ஆகும்? அது பெரிய தண்டனை ஆகும். பெரிய பெரிய குற்றம். வாழ்க்கை இந்த ஜென்மம் இல்ல, எத்தனையோ ஜென்மங்கள் அவங்க கஷ்டத்துல உழல வேண்டியதுதான். பாருங்க, அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? யமனோட தண்டனைக்கும் பயப்படல, சிவனுடைய திரிசூலத்துக்கும் பயப்படல, இந்திரனோட வஜ்ராயுதத்துக்கும் பயப்படல, மற்ற தேவர்களுடைய ஆயுதத்துக்கும் பயப்படல. ஆனால் ஒரு வைஷ்ணவனுடைய அபராதம் பண்றது பெரிய தவறு. அதனாலதான் இப்ப நான் உங்க காலடியில விழுந்து மன்னிப்பு கேட்டேங்க. தயவு செஞ்சு ஐயா என்னை மன்னிச்சிருங்கோ. நான் ஆன்மீக ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போயின்னு இருக்கேன். எனக்கு நீங்களே ஆத்ம ஞானத்தை சொல்லுங்க. உங்களை தவிர ஒரு ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் வேற யாரும் கிடையாது. நீங்க ரொம்ப சிறந்த சிந்தனையாளரா இருக்கீங்க. ஒரு ஆத்ம ஞானியா இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து நான் இந்த ஜட உலக பற்றுல இருந்து நான் விலகணும். தயவு செஞ்சு நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் அவருடைய காலை பிடிச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா லவமாத்திர சாது சங்கம், ஒரு சாதுக்களுடைய சங்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க பக்தியில முன்னேறவே முடியாது. நீங்க தயவு செஞ்சு எனக்கு என்ன பண்ணுங்க, ஆத்ம ஞானத்தை கொடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் திரும்ப இந்த அறியாமையிலே விழுந்துடுவேன். நீங்க ஒரு பெரிய மகான். ஏன்னா நீங்க பேசுற வார்த்தையிலே என்னால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க ஒரு பெரிய மகா யோகியாக இருக்கீங்க. தயவு செஞ்சு எனக்கு ஆத்ம ஞானத்தை சொல்லுங்க. பகவான் கிருஷ்ணரை பற்றிய அந்த ஆத்ம ஞானத்தை அனைத்தையும் எனக்கு சொல்லுங்க. இப்ப கிருஷ்ணர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் இந்த ஆத்ம ஞானத்தை யாருக்கு சொன்னார்? அர்ஜுனனுக்கு தான் சொன்னார். ஏன்னா பகவானுக்கு பாண்டவர்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அர்ஜுனனை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தார்? ஏன்னா அர்ஜுனன் சிறந்த நண்பர், அது இல்லாம உறவினர். மற்றவர்களும் நண்பர்கள் தான். ஆனா மற்றவர்கள்லாம் கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் அதன் பிரகாரம் நடக்கக்கூடியவர்கள். ஆனா அதற்கு பதில் கேள்வி கேட்க மாட்டாங்க. இது ஏன், எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்டாதான் நமக்கு விடை தெரியும். விடை, அதாவது நம்ம விடை தெரிஞ்சுக்கணும்னு இல்லாம அவங்க என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போட்டுண்டு அப்படியே கேட்டுண்டு இருந்துன்னு சொல்ல, நம்மளுடைய ஞானம் வளரவே வளராது இல்லையா? ஸோ அதனாலதான் பகவான் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார். இங்க இவங்க பிராமணனா, க்ஷத்திரியனா, வைஷ்யனா, சூத்ரனா, அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. நீங்க என்னவாவது இருங்க. ஆனா எல்லாரும் என்ன பண்ணணும்? கிருஷ்ண பக்தியை பண்ணணும். ஏன்னா அந்த பரமாத்மா கிட்ட இந்த ஆத்மாவை எடுத்துட்டு போய் ஒப்படைக்கணும். அது செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம பிறந்ததும் வேஸ்ட், இருக்கிறதும் வேஸ்ட் இல்லையா? ஸோ அதனால இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய ஒரே தர்மம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இதன் மூலியமாக நம்ம ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். ஸோ மக்கள் இன்னும் நான் தூய்மை அடையணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? டெய்லி பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், இல்லைன்னா உபன்யாசங்கள் கேட்கணும். அப்படி கேட்க கேட்க என்ன ஆகும்? அவங்களுடைய
அந்த பௌதிக கல்மஷங்கள் அனைத்தும் விலகும். ஒரு சிறந்த வைஷ்ணவர்கிட்ட இருந்து, ஒரு குரு சீட பரம்பரை மூலியமாக வந்தவர்கிட்ட இருந்து நாம இத கேட்கணும். அதுதான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைய முன்னேற்றும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. நீங்க யோக சித்திகள் தெரிஞ்சவரா? எனக்கு இந்த ஆன்மீக அறிவ தயவு செஞ்சு குடுங்க. நீங்க பார்க்கறதுக்கு ஒரு சாமானிய மனிதர போல இருக்கீங்க. நீங்க என்ன சிறந்த முனிவரோ? அ நீங்க எதற்காக இப்படி இங்க வந்திருக்கீங்க? இல்லன்னா கடவுளோட அவதாரமோ? ஞானத்தின் அம்சமோ? இல்ல கபில தேவரோ? இல்லன்னா தூதரோ? நீங்க யாரு சொல்லுங்க? ஏன்னா நான் ஒரு ஆன்மீக குரு கிட்ட பாதுகாப்பு சரணடையணும்னு தான் நான் போயின்னு இருக்கேன். ஆனா, அந்த போற வழியிலேயே உங்ககிட்ட அபராதம் பண்ணிட்டேன். அதனால தான் அவர் நீங்களே எனக்கு சொல்லுங்க. அப்படின்ட்டு அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா கபில தேவர்கிட்ட ஆத்ம ஞானத்த தெரிஞ்சுக்கணும்னு தான் ரகுகணனே போயிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடியே இங்க இவர பார்த்தாச்சு. இல்லையா? இல்லன்னா அதுதான் அவர் கேட்கிறாரு. நீங்க அந்த கபில தேவரோ? இல்ல அவருடைய பிரதிநிதியோ? அப்படின்ட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. உண்மையில மனிதன் யார்? ஏன்னா ஒருத்தங்கள பார்க்கும்போது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா யாருக்கு எப்படி ஒரு ஆத்ம ஞானம் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவங்க அப்படியே செவிடன போல, குருடன போல, அவங்க பாட்டுயும் கிருஷ்ண பிரஜையில இருப்பாங்க. ஆனா, நாம கேட்கிற கேள்வி கூட சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா, அவங்களா பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு ஆத்ம ஞானத்த கொடுக்க முடியும். இப்ப அந்த ஜடபரதர் ஏன்னா ஜடபரதர பார்த்தா அவர் அப்படித்தானே கேட்டுட்டு இருந்தாரு. செவிடனா, குருடனா? அ இப்ப பாருங்க கால்ல புடிச்சுட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஆத்ம ஞானம் குடுங்க அப்படின்னுட்டு. ஏன்னா, ஒரு குரு கிட்ட எப்படி நடந்துக்கணும்? அவர்கிட்ட பணிவாக வணங்கி அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கணும். இப்ப ரகுகுண ராஜா அத தான் செஞ்சுன்னு இருக்கார். ஏன்னா இந்த உடம்பு மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப திடகாத்திரமா இருக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு இருப்போமா? சொல்ல முடியாது. யாருக்கு தெரியும்? பகவானுக்கே தெரியும். இல்லையா? அதனால காலம் எப்படி நம்மள மாற்றும்னு தெரியாது. பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் இறக்கதான் செய்யணும். அதனால நாம இருக்கிற காலத்துக்குள்ள சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் நம்மளால பகவான பத்தி தெரிஞ்சுக்க முடியுமோ, பகவானுக்கான அந்த ஹரிநாமத்த பண்ண முடியுமோ, அத நாம செய்யணும். இப்ப சாக்ஷாத் பகவானுடைய பிரதிநிதியாகவே அந்த ஜடபரதர பார்க்க ஆரம்பிச்சுட்டார். யாரு? ரகுகுண ராஜா. அவர ஒரு குருவாகவே ஸ்வீகரிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் உங்கள விடமாட்டேன். நீங்க எனக்கு ஆத்ம ஞானத்த சொல்லிதான் ஆகணும். குடுத்துதான் ஆகணும் புடிச்சுட்டாரு அவரு. நீங்க இல்லன்னா என்னால முடியவே முடியாது. ஏன்னா, ஆத்மாவ பற்றி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்களே! ஆத்மாக்கும் உடம்புக்கான வேறுபாடு சொன்னீங்களே! தயவு செஞ்சு சொல்லுங்க. இந்த உடம்பு எதற்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கு? உண்மையான எஜமானர் யாரு? ஏன்னா, வெளிப்புறத்துல நம்ம பார்க்கக்கூடிய அனைத்தும் சும்மா தான். ஏன்னா, இது எல்லாமே ஒரு நாடகம் தானே நடந்துட்டு இருக்கு. பகவான் நமக்கு குடுத்த கேரக்டர நம்ம நடிச்சுட்டு இருக்கோம். அவ்வளதான். ஆனா, உள்ளுக்குள்ள பார்த்தா தான் தெரியும். யார் யாரு எப்படி இருக்காங்க அப்படின்னுட்டு. ஏன்னா, நமக்கு அப்படியே ரொம்ப பயங்கரமான கனவுல தான் எல்லாரும் இருக்கோம். ஆக்சுவலா எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தின்றது இருக்கு. ஜஸ்ட் நம்ம தட்டி எழுப்பணும். ஏன்னா எல்லாரும் கோமால இருக்கோம். எல்லாம் இந்த என்னது நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல தான் இருந்துட்டு இருக்கோம். அததான் இங்க அவர் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் அந்த கிருஷ்ண பக்தின்றது இருக்கு. ஆனா மறந்த நிலையில இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. தட்டி எழுப்பிட்டா அவங்க அந்த கனவுல இருந்து வெளிய வந்துருவாங்க. ஆக்சுவலா இப்ப மண்ணால செஞ்ச ஒரு பானைன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? அந்த பானை உடைஞ்சா திரும்ப மண்ணா மாறிடும். அதே போல தான் இந்த உடம்பு. பஞ்சபூதத்தால் செய்யப்பட்டது. இந்த உடம்பு ஆத்மா போச்சுன்னு வச்சுக்கோங்க. திரும்ப இந்த உடம்பு
அதே பஞ்சபூதத்துல கலந்துரும். முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அததான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓ போற்றுதற்குரிய பகவானே, நான் வந்து உங்களை ஆன்மீக குருவா ஸ்வீகாரம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு எனக்கு வந்து விளக்கம் சொல்லுங்க. ஏன்னா இப்ப பாருங்க, நம்ம வந்து அரிசி வடிக்கணும் அப்படின்னா, அதாவது சாப்பாடு செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துல ஒரு பெரிய பானை, அதுல தண்ணி ஊத்தி அரிசி போட்டு, ஆ ஸோ அப்ப வந்து கரெக்டா அந்த நெருப்பு இருக்கணும். கீழ அந்த நெருப்பு மேலேயே அப்படியே பானைய வச்சிடலாமா? அப்ப அரிசி வெந்துடுமா? இல்ல. ஸோ அந்த நெருப்புக்கும், அந்த பானைக்கும் நடுவுல கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்பதான் அந்த நெருப்பு எரியும். அப்ப அந்த பானையில இருக்கிற அரிசி வந்து வேகும். இல்லையா? ஸோ அதுபோல அனைத்தும் பகவான் வந்து பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம முட்டாள்தனமா எதையும் பண்ணக்கூடாது. ஸோ தெரிஞ்சவங்க எப்படி சொல்றாங்களோ, அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கைய வந்து நம்ம மாத்திக்கணும். இவர் என்ன சொல்றது? நாம் என்ன கேட்கறது? அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா தெரிஞ்ச அனுபவசாலிகள் சொல்றாங்க. கேட்டுக்கணும். ஸோ மன்னர் ரகுகுணன் கேட்கிறாரு. எனக்கு இந்த உடம்பு பற்றுதல்ல இருந்து நான் விலகணும். ஏன்னா இந்த உடம்பு என்ன ஒரு வாகனம் தான். இல்லையா? இப்ப பாருங்க ஒரு பெரிய கார் இருக்கு. கார்ல ஃபுல்லா பெட்ரோலும் இருக்கு, இன்ஜின் இருக்கு, லைட் இருக்கு, சீட் இருக்கு, எல்லாம் ஹாரன் எல்லாம் சூப்பரா இருக்கு. டயர்ல காத்தும் இருக்கு. ஆனால் அத ஓட்டுறதுக்கு யார் வேணும்? வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வேணும் இல்லையா? அது போல தான். இந்த உடம்பு ஒரு வண்டி, வாகனம். அதுக்குள்ள உட்காந்து ஓட்டுறதுக்கு யார் வேணும்? ஆத்மா வேணும். ஆத்மா இருந்தாதான் இந்த வண்டி ஓடும். ஆத்மா இல்லைன்னா அவ்வளவுதான். இறந்த பிணம். முடிஞ்சுச்சா? ஒரு க்ஷணத்துல ஆத்மா வெளியே போச்சுனாலே போச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த உடம்புக்கு மரியாதையே கிடையாது. அவன் அரசனா இருந்தா என்ன, சாமானிய மனிதனாக இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, அந்த உடம்புக்கு மதிப்பே கிடையாது. எப்பங்க ஆக்சுவலா பாருங்க, அதாவது அத்தனை காலம் அவர் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஆத்மா போச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்ப எடுக்கிறது? அதாவது அக்ரிணி அப்படி ஒரு வஸ்துவா போயிடுது. ஆக்சுவலா ஆத்மா இருக்கிற வரையும் தான் அந்த உடம்புக்கே மதிப்பு. ஆத்மா இல்லைன்னா மதிப்பே கிடையாது. சொந்தக்காரனும் யாருமே மதிக்க மாட்டாங்க. இல்லைங்க, இந்த வீடு நான் கட்டினது, இந்த பெரிய பேலஸ் நான் கட்டினது. ஆத்மா போச்சுன்னா அந்த உடம்ப அதுக்குள்ளேயே வச்சிட்டு இருப்பாங்களா என்ன? ஒரு நாள் 2 நாள், இல்ல பையன் அமெரிக்கால இருந்து வரணும், ஆஸ்திரேலியால இருந்து வரணும், அதனால 2 நாள் வச்சுட்டு இருப்பான் ஐஸ் பாக்ஸ்ல. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க கிளம்புங்கன்னு எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். எரிக்கிறதோ புதைக்கிறதோ. ஸோ அதை பண்ணிடுவாங்க. ஆக மொத்தத்துல அப்ப இந்த உடம்புக்கு மதிப்பு இருக்கா? ஆத்மாக்கு மதிப்பு இருக்கா? ஆத்மாவுக்கா மதிப்பு. ஆனா அந்த ஆத்மாவை நம்ம மதிக்கிறதே கிடையாது. உடம்புக்கு தான் குளிப்பாட்டுறது என்ன, கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிறது என்ன, வெரைட்டி வெரைட்டியா சாப்பிட்றது என்ன, இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆத்மாக்கான உணவை மட்டும் கொடுக்கறதே இல்லை. உடம்புக்கு மட்டும் எல்லாம் சேவை பண்ணிட்டு இருக்கோம். அந்த உடம்புக்கு அது சௌகரியமா இருக்கணும், அது ரொம்ப வசதியா வாழணும் அப்படின்ட்டு ஓடி ஓடி உழைச்சுட்டு இருக்கோம். கடைசியில என்னாச்சு? நீங்க கட்டின வீட்லயே நீங்க உட்கார முடியாது. ஆத்மா போச்சுனாலும் முடிஞ்சிச்சு. நீங்க போட்டுன்னு இருக்க அனைத்தையும் புடுங்கிட்டு தான் அனுப்புவாங்க இல்லையா? ஸோ அததான் இங்க வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஆத்மா எவ்வளவு முக்கியம். அரசனா இருந்தாலும் என்ன, ஆண்டியா இருந்தா என்ன, எல்லாருக்கும் ஒரே கதிதான். ஆக மொத்தத்துல நாம யார் சொல்றத கேட்கணும் அப்படின்னா, கடவுள் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். ஏன்னா பகவான் வந்து நமக்கு சனாதன தர்மம் கொடுத்துருக்காரு. இப்படிதான் வாழணும். இதை மீறி நம்ம நடக்கக்கூடாது. இப்ப நமக்கு இந்தியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதன் பிரகாரம் நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு பிரச்சனையே இல்லை. அதை மீறி நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆவாங்க? போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க இல்லையா? தூக்கி ஜெயில போட்டுருவாங்க.
அது போலதான். ஸோ பகவான் நமக்கு இப்படித்தான் வாழணும் அப்படின்ட்டு நமக்கு பகவத்கீதையை கொடுத்திருக்கார். ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு அனைத்தையும் நமக்கு பகவத்கீதையில சொல்லியிருக்கார். ஆனா அதன் பிரகாரம் அனைவரும் நடந்துக்கிறோமா அப்படின்னா அதுதான் கிடையாது. பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படாத உணவுகளை சாப்பிடக்கூடாது. அது நமக்கு கர்ம பந்தத்துல உருவாக்கும். பகவான் சொல்லியிருக்காரு. ஆனா யார் அதை ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க? கண்டிப்பா ஃபாலோ பண்றது இல்ல. ஸோ பகவான் காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பகவானுக்கு என்ன பண்ணணும்? தீபாராதனை பண்ணணும், பூஜை பண்ணணும். ஆனா அதை பண்றது இல்லையே. ஐயோ இதெல்லாம் சரியான பூமர் ஆண்டியா இருக்காங்க, பூமர் அங்கிளா இருக்காங்க. என்ன சும்மா அம்மா எப்ப பார்த்தாலும் சாமி சாமின்னுட்டு இருக்க. ஸோ ஆக்சுவலா இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பெற்றவர்களை அவமதிக்க கூடாது, பெரியவர்களை அவமதிக்க கூடாது. ஸோ நமக்கு ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு முரண்பாடா நம்ம எதுவும் நடந்துக்க கூடாது. ஸோ சாஸ்திர பிரகாரம் அது கரெக்டா அப்படின்னு பார்த்துண்டு நம்ம வந்து அதை நடக்கணும். அதை விட்டுட்டு வீண் பெருமை பேசுறது, கர்வப்படுறது, நிச்சயமா அதாவது மற்றவங்கெல்லாம் குற்றவாளி, தான் என்னவோ பெரிய யோக்கியம் போல நடந்துக்கிறது. ஸோ இப்படி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்? கடைசியில் அவங்க தான் பிரச்சனை. கடைசியில் நரகத்துல தூக்கி போட்டேன்னா அவங்க பண்ண ஒவ்வொரு விஷயங்கள் மற்றவர்களை இன்சல்ட் பண்றது. ஸோ இது அனைத்து பாவத்திற்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அனுபவிக்க தான் போறாங்க. முக்கியமா ஒரு பக்தனை நிந்திச்சா அது அதுக்கு மேல அது எத்தனையோ ஜென்மத்தினுடைய பாவம் அவங்கள வந்து சேர்ந்துடும். ஸோ அதனாலதான் இப்ப வந்து ரகுகுணன் சொல்லிட்டு இருக்காரு, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஒரு பக்தனுடைய நிந்திக்க கூடாது. அதனாலதான் இவர் வந்து ஒரு ராஜாவா இருந்தாலும் எதற்காக பல்லக்கு தூக்கிட்டு இருந்து அவருடைய காலை பிடிச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு சொல்லுங்க. ஸோ நீங்க தான் எனக்கு வந்து நல்வழி காட்டணும்னு கேட்டுட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பகவான் தான் என்ன சிறந்த நண்பர். ஏன்னா பகவான் நமக்கு பகவத்கீதையில சொன்னது என்ன? பண்டித சமதர்ஷனக, அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும். ஸோ அததான் இங்க அவரும் சொல்லிட்டு இருக்காரு. சமமாக பார்க்க வேண்டும், யாரையும் அவமதிக்க கூடாது, மற்றவர்கள் குற்றத்தை சுட்டி காட்டக்கூடாது, யாருக்கும் தீமை செய்யாதீர்கள், மன உறுதியோட இருங்க, மற்றவங்களுக்கு எந்த ஒரு தவறும் செஞ்சிடாதீங்க அப்படின்னுட்டு அதை தான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே போல மற்றவங்க நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டால் நம்ம என்ன பண்ணணுமா? மன்னிச்சுடணும். ஸோ அதனால்தான் ஜடபரதர் இப்ப அவரை மன்னிச்சுட்டார். அவர் என்ன தவறு செஞ்சாலும் என்னென்ன பேச்சு பேசினார் இல்லையா, அதனால அவரை மன்னிச்சாச்சு. நீ செஞ்ச தவறெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, எழுந்திருப்பான் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதோட நமக்கு வந்து 10வது அத்தியாயம் முடியறது. ஓகேங்களா? அடுத்தது 11வது அத்தியாயம். ஸோ ரகுகுண ராஜாவுக்கு வந்து ஜடபரதர் இன்னும் கொஞ்சம் நிறைய உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம வந்து உண்மைதான் பேசணும், மனசை கட்டுப்படுத்தணும், கர்வம் கொள்ளக்கூடாது. அப்பதான் நம்மளுடைய ஆன்மீக நிலை உயரும், ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும். ஸோ நீங்க அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஆன்மீக வளர்ச்சியை நீங்களே பலி கொடுத்தவங்களா ஆயிடுவீங்க. நீங்களும் என்ன ஆயிடுவீங்க? அதாவது இந்த சாக்கடையில விழ வேண்டியதுதான். திரும்ப அதே இந்த உலக பிரச்சனைகள், கர்மகாண்ட ஆக்டிவிட்டிஸ் அதை தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தான், எனது, அதாவது நான் எனதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அகங்காரத்தை விட்டுடணும், உலக பற்றுதலை விடணும், பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் சமமா எடுத்துக்கணும், சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் அனைத்தையும் சமமாக எடுத்துக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது உங்களை திட்டினாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? அமைதியா தான் இருக்கணும். ஏன்னா என்னுடைய பாவம் தான் போறதே.
ஏன்னா நம்மள யாராவது திட்டினாங்கன்னா நம்மளுடைய பாவம் போகும். யாராவது நம்மள புகழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய புண்ணியம் போயிடும். ஏன்னா புகழ்ந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுவோம். அதனால என்ன ஏற்படும்? நம்மளுடைய புண்ணியம் போகும். யாராவது நம்மள திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசு துக்கப்படும். அதனால நமக்கு என்ன ஆகும்? நம்மளுடைய பாவம் கழியும். ஸோ நம்மள யார் திட்டினாங்களோ, அவங்களுக்கு நம்மளுடைய பாவம் போய் சேர்ந்துரும். புரியுதுங்களா? ஸோ அததான் இதெல்லாம் கர்மாவுடைய ஆக்டிவிட்டீஸ். ஸோ கர்மாவ பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, நெறைய பேசிண்டே போலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து ஜடபரதர் சொல்லின்ட்டு இருக்காரு. அரசனே, உன்கிட்ட வந்து அனுபவமே இல்ல. நீ வந்து ஒரு அனுபவசாலியா மாறணும். நீ வந்து முதல்ல இந்த பொறுமைய கத்துக்கணும். நான் எனது இந்த அகங்காரம் விடணும். எஜமானன், சேவகன் அதெல்லாம் விடணும். சுகம், துக்கம், லாபம், நஷ்டம் இது எல்லாத்தையும் சமமா நெனச்சுக்கணும். அ ஆக்சுவலா யாராவது உங்கள அடிச்சாங்கன்னா என்ன சந்தோஷமா பட போறீங்க? கண்டிப்பா ஆக்சுவலா இங்க என்ன சொல்றாங்க? சுகமோ, துக்கமோ எது வந்தாலும் சமமா எடுத்துக்கணும். அதே இப்ப பாருங்க உங்களுக்கு அ ஒரு 1,00,00,000 பணம் கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுவீங்க. அதே 1,00,00,000 நஷ்டமாயிடுச்சுன்னா துக்கப்பட போறீங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. எது நடந்தாலும் சமம். அதாவது கல்லும், அப்புறம் தங்கம் சமம். அப்படி நினைக்க முடியுமா? ஸோ இதெல்லாம் ரொம்ப சிறந்தவர்களாக பண்ண முடியும். நம்மலாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கணும்? முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணா கண்டிப்பா நம்மளாலயும் இது வந்து முடியும். ஓகேங்களா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.